இன்றைக்கி ஈவினிங் 4 PM ஆகுது. பையன் சின்ன பையன் ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். ஸோ அவனுக்கு ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிவிட்டு காலையில் ஒரு 4 இட்லி எக்ஸ்ட்ரா செஞ்சுட்டு அதை இப்படி கட் பண்ணி இந்த கபாப் மசாலா லைட்டாக தண்ணி தொளிச்சு பிசைஞ்சு தவா மேலே 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டு எடுத்துட்டேன். இது கடாயிலையும் போட்டு எடுக்கலாம், நல்லா வரும். பட் எண்ணெய் கம்மியாக இழுக்கட்டோன்னு சொல்லிட்டு தவாவில் போட்டு எடுத்திருக்கேன். டேஸ்ட் பண்ணி பார்த்தா சூப்பராக வந்திருக்கு. புது டிஷ் கண்டுபிடிச்சாச்சு. அதேமாதிரி அவனுக்கு கார்ன் வந்து ஸ்வீட் கார்ன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆச்சு வாங்கி வச்சு கொடுப்பேன். நாட்டு கார்ன், நாட்டு மகாச்சோளம் வரமாட்டேங்குது இந்த பக்கம். ஸோ அதில் உப்பு காரம், லெமனில் உப்பு காரம் போட்டு நல்லா தேய்ச்சி வச்சுருக்கேன். அவனுக்கு பாலும் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு கடைசியாக பால் குடிச்சிட்டு டியூஷன் போவான். இது வந்து பெரிய பையன் 6 o'clock வந்துடுவான். ஸோ அவன் கார்ன் சாப்பிட மாட்டான். இந்த இட்லி சாப்பிட்டுட்டு இந்த கலக்கா சேலட் பண்ணலான்ட்டு ஊற வச்ச கலக்கா வேக வச்சுட்டு மறுபடியும் வெங்காயம், தக்காளி, உப்பு, காரம், லைட்டாக கரம் மசாலா போட்டு லெமன் போட்டு கலந்து சாப்பிட்லாம். பட் அவனுக்கு அதுவும் பிடிக்கலனா, இன்கேஸ் அதுவும் பிடிக்கலனா பன்னீர் வச்சுருக்கேன். பன்னீர் அதே மாதிரி வந்து கபாப் மசாலாவில் போட்டு எண்ணெயில் போட்டு கொடுத்துடலான்னு வச்சுருக்கேன். ஸோ நைட்டுக்கும் ஒரு பரோட்டா ரெடி. பரோட்டா எப்போனா 10 days ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து பரோட்டா கேட்பாங்க. ஸோ இதுக்கு குருமா காலையில் வச்சது ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அதை எடுத்து சூடு பண்ணணும். ஸோ இன்றைக்கி பசங்களுக்கு ஒரு வேட்டை தான். பெரிய பையனுக்கு பன்னீரும் வச்சுருக்கேன், மஷ்ரூமும் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ தினமும் ஈவினிங் எதுனா தேவைப்படுது. ஸோ இப்படி கொடுத்து தான் சமாளிக்க முடியுது பசங்களை.